ஸ்ரீலகரி கிருஷ்ணயா உம் லீலை அதிசயமே ஆனந்தநாதனே ஸ்ரீலகரி கிருஷ்ணயா. ஸ்ரீலகரி கிருஷ்ணரின் ஐசிய அளவில் வெளியிட்ட விழாவிற்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் மனிதவரி ஆசிரியத்தின் சார்பிலும் லகரி கிருஷ்ணாவின் பக்தகோடியின் சார்பிலும் எங்கள் வருக வருகை என்று அன்புடன் வரவேற்கிறோம். துவக்கமாக பரதநாட்டியம் நடைபெறும். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். சரிகம சுபஸ்வரங்களே பதனிச ஸ்வரமாலை பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம். பரிமளம் என்றுமே லஹரி கிருஷ்ணார்ப்பணம். கீர்த்தனம் அர்ச்சனம் கானமேயம் அர்ப்பணம். வரவேற்கிறோம். திரு கே பாலசுப்ரமணியன் ஐயா வட்டார ஊராட்சி அலுவலர் ஓய்வு அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். திருமதி கீதா கோபினார் கிளாசிக்கல் இசை ஆசிரியர் பால சரஸ்வதி கலைக்கூடம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஜி லெனின் தமிழ் ஆராய்ச்சி துறை அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எல்லோரும் எழுந்திருந்து இறை வணக்கம். இருலோகம் போற்றும் இறைவனும் நீயே அரணாய் என்றுன்னை தொழுதிடுவேனே கிறிஸ்துவே என்று வணங்கிடுவேனே நாராயணா என வாழ்த்திடுவேனே சகலமும் நீயே சர்வமும் நீயே தேவா. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீகவாதிகள், ஆன்மீக கவிஞர்கள், முக்கிய பிரமுகர்கள், பேராசிரியர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் அனைவருக்கும் மணிஜோதி ஆசிரமத்தின் சார்பிலும் லகரி கிருஷ்ணாவின் பக்தகோடிகளின் சார்பிலும் மீண்டும் ஒருமுறை அன்புடன் வரவேற்கிறோம். ஜாதி இன சமய மொழி வேறுபாடின்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டின் கீழ் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று மணிஜோதி ஆசிரமத்தின் சார்பிலும் லகரி கிருஷ்ணாவின் பக்தகோடிகளின் சார்பிலும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டின் கீழ் மணிஜோதி ஆசிரமம் இறை ஞானத்தையும் இறை தர்மத்தையும் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைத்து வருகிறது என்பது நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மணிஜோதி ஆசிரமம் 1963 வருடம் பகவான் ஸ்ரீ லகரி கிருஷ்ணாவினால் மணிஜோதி ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் இறை ஞானத்தை உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மணிஜோதி ஆசிரமத்தின் மூலமாக எடுத்துச் செல்கிறோம். இங்கே மதத்தின் பெயரிலோ ஜாதியின் பெயரிலோ மற்ற எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஸ்ரீமன் நாராயணர் லகரி கிருஷ்ணா அவர்கள் எங்களுக்கு போதித்த போதனையின்படி நாங்கள் இறைவனை வழிபட்டுக் கொண்டு வருகிறோம். வேதவியாசர் கல்கி புராணம் முதல் காண்டத்தில் எழுதியுள்ளார். கல்கி மகா அவதாரம்
சம்பளா கிராமத்தில் பிறக்க வேண்டும். சம்பளா என்றால் சமஸ்கிருதத்தில் வரங்களை பெறும் இடம் என்று அர்த்தமாகும். மேலும் கலியுகத்தில் நாராயணரை பின்பற்றுகிறவர்கள் வெகு சொற்ப ஜனங்களாக இருப்பார்கள் என்றும், மனிதன் விஞ்ஞான அறிவினால் மற்ற கிரகங்களை கைப்பற்ற விண்கலம் மூலம் விண்வெளியில் பறக்கும் போது பகவான் அவதரித்து தம்முடைய தர்மத்தை போதிப்பார் என்றும் எழுதப்பட்டுள்ளது. அவர் அவதரிக்கும் இடத்தில் தாமிரபரணி, வைகை, காவேரி, பாலாறு போன்ற நதிகள் பாயும் என்று கூறப்பட்டுள்ளது. சம்பளா கிராமம் இந்த நதிகள் பாயும் இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த நதிகள் பாய்ந்து வளம் சேர்ப்பது தமிழ்நாட்டில்தான். அதே போல 250 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய குமரி மாவட்டத்தில் தோன்றிய முத்துக்குட்டிசாமி அவர்கள், நெடுநாமும் அழியுதடா நேர்வழி தோணுதடா, தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா, ஏகிடுவீர் இச்சனமே திருநெல்வேலி அல்லாது நீராவீர் என்று கூறுகிறார். தன் தீர்க்கதரிசனமாக கூறியிருக்கிறார். மேலும் தெச்சனா பூமியினில் தேச பரிசோதனைக்கு நிச்சயமாக நான் வருவேன் என்றும், வருணன் அறிய மதியும் மிக வறிய தருணம் வரும்போது வருவேன் என்றும் அகில திரட்டி என்ற தீர்க்க தரிசன புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாய நமக. ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குறளோசை ஒன்று என்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற எல்லா ஆன்மீக நண்பர்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும், எங்களது மனஜோதி ஆசிரமத்தின் சார்பாகவும் ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாவின் பக்தர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலியுகத்தில் இறைவன் ஒவ்வொரு அவதார புருஷராகவும் காலகாலங்களிலும் ஒவ்வொரு யுகத்திலும் அவர் ஒரு அவதார புருஷராக வந்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த கலியுகத்தில் இறைவன் ஒரு மனிதனாக இந்த பூமியில் வர வேண்டும் என்பதே சத்தியம். ஒவ்வொரு காலத்திலும் ராமர், கிருஷ்ணர் இவ்வாறு பல அவதாரங்களாக இறைவன் வந்தாலும் இந்த கலியுகத்தில் இறைவன் ஒரு மனிதனாக வந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி சத்தியத்தை, அதாவது அல்லது அந்த ஜீவன் முக்தியை நாம் அடையக்கூடிய அந்த சத்தியத்தை உலகமெங்கும் அவர் பறைசாற்றி வந்திருக்கிறார். கோயில்களில் பார்த்தீங்கன்னா அன்னதானத்தை பண்ணுவாங்க. அன்னதானம் சிறந்த தானம் தான். ஆனால் அதை விட ஒரு படி மேலானது எதுனா தர்மத்தை தானம் செய்வது. இந்த உலகம் முழுவதும் அன்னதானத்தில் நம்ம செய்கிறோம், அவங்களுக்கு அன்னதானத்தை கொடுக்குறோம், அது தவறு இல்லை. ஒரு நேரம் அவங்களுக்கு அந்த பசியை நம்ம போக்கிடுறோம். ஆனால் இறைவனை பற்றி அந்த ஆத்மீக பசியானதை அடக்க வேணும்னா என்ன பண்ணணும்? இறைவனை தேடிதான் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகிறோம். அரேபிய நாட்டுல ஒரு வேடன் ஒருவன், ஒரு அரபி வேடன், கருணை குடும்பமா. அவனோட தொழில் என்ன அப்படின்னா, காட்டுல இறங்கி விலங்குகளை வேட்டையாடுவதுதான் அவங்க தொழில். தாழ இருந்து ஒரு அம்பை எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போறான். காடு முழுவதும் சுற்றி சுற்றி பார்த்தான். எந்த ஒரு உணவுமே அவனுக்கு கிடைக்கல. திரும்பி பார்த்து அந்த சமயத்துல தன் வலையை வீசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். பொழுது போயிட்டே இருக்கு. மணி 12 ஆகுது, 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, அப்படியே பொழுது போயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல அந்த மதியான வேலையில ஒரு மான், புள்ளி மான், ஒரு பெண்மான் அந்த வலையில சிக்கி கொள்ளுது. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. யாருக்கு? அந்த அரபி வேடனுக்கு. ஓடி போய் அந்த மானை பிடித்துக் கொண்டு தோல் தூக்கி போட்டு அந்த மானை கட்டுறா. கை காலெல்லாம் கட்டி 2 கால்களையும் நிறுத்தி கட்டி அந்த மானை தோலை தூக்கி போட்டுட்டு வேறொரு அருவிதான் காடு, வேறொரு காட்டுக்கு உட்கார்ந்து அந்த மானை தன் காலை போட்டு மிதிச்சுக்கிட்டு அந்த வளையல் இருக்கிற சிக்கலை எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல மானானது கீழே படுத்திருக்கு, மூச்சு வாங்குது. மானுடைய மனதிலிருந்து பால் சுருக்குது. என்ன பால் சுருக்குதுன்னு பார்த்தா அந்த மானானது அப்போ குட்டி போட்டிருக்கு, குட்டி ஈன்னு இருக்குது. அப்படிப்பட்ட 2-3 நாட்களான அந்த மான் பெண்மானை இவன் பிடித்துக் கொண்டு வந்து விட்டான் இந்த அரபி வேடன். அந்த மானுக்கு நினைக்குது, ஐயோ தன் குட்டி என்ன பண்ணுமோ தெரியலையே, தன்னுடைய ஆண்மான் என்ன பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு வேதனைப்படுது. எப்படியா இருந்தாலும் இந்த அரபி வேடன்கிட்ட நாம் இறப்பது உறுதி, நமக்கு வழியே இல்லை, உயிர் போயிடுமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த மானுக்கு, பெண்மானுக்கு இருக்கு. அந்த சமயத்துல அங்க யார் வர அப்படின்னா நபிகள் நாயகம் வராது அந்த இடத்துக்கு. நபிகள் நாயகம் வந்த உடனே மானுக்கு ஒரே சந்தோஷம். இந்த மான் நபிகள் நாயகத்தை பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, நபிகள் நாயகமே
எனக்கும் என்னுடைய ஆமானுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை. கொஞ்ச நாளைக்கு பிற்பாடுதான் நான் கருவுற்றேன். கருவுற்று எனக்கு அதுக்கு அழகான ஒரு குட்டி பிறந்தது. அந்த குட்டி பிறந்த மகிழ்ச்சியில் நானும் என்னுடைய கலைமானும் சந்தோஷமா இருந்தோம். அப்படி ஒரு நாள் எனக்கு சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு மலைச்சாரல்ல நான் என்னுடைய கலைமான், என்னுடைய குட்டிமான், என்னுடைய உறவினர்கள் மான்கள் எல்லாம் அந்த மலைச்சாரலை நன்றாக புற்களை மேய்ந்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்துல ஒரு புலியினுடைய உருமல் கேட்டது. அந்த உருமலை கேட்ட நாங்கள் எல்லாருமே பகல் போய் ஆளுக்கு ஒரு திசையாக பறந்து ஓடினோம். கண்மூடி தெரியாம ஓடினோம். எனக்கு ஒரு கலைமான் இருக்கு, குட்டிமான் இருக்குன்னு மைண்ட்ல தோணல. தெரிச்சு ஓடினேன். வேறு பள்ளம் தாவி தாவி ஓடினேன். ஓடி போய் வேகமா வந்த நானு இந்த அரபி வேலையில வைத்திருக்கக்கூடிய வலைகளை மாட்டிக்கிட்டேன். இப்ப எனக்கு என்ன இருக்குன்னா, என் உயிர் மேல எனக்கு ஆசை இல்லை. என் உயிர் மேல எனக்கு ஆசை இல்லை. என்னுடைய ஆன்மான் என்னை தெரிஞ்சு எங்க போய் நிற்கிறோம். பிறந்து 3 நாட்களே அணையுடைய குட்டிமான், பிள்ளை கூட வேந்து அறியாத குட்டிமான் என்னுடைய ஆன்மாவில போய் சென்றதோ, இதை வேலையில நிறைய புலிகிட்ட போய் மாட்டி செத்து போனதோ தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை நீங்க விடுதலை பண்ணீங்கன்னா நான் என்னுடைய ஆன்மானையும் குட்டிமானையும் பார்த்து விட்டு வருகிறேன், எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பெண்மான் நபிகள் நாயகரும் கேட்குது. இப்ப நபிகள் நாயகம் முடிவு பண்றாரு, சரிதான் அப்படின்னு அந்த அரபி வீரன் கேட்கிறாரு. அரபி வீரனே, உனக்காக பிணை கைதியாக பிணையாக நான் நிற்கிறேன். இந்த மானுக்கு பதிலாக நான் நிற்கிறேன். எனக்கு உனக்கு இந்த மானுக்கு பதிலாக நான் நிற்கிறேன். இந்த மான அவுத்து விடு, அது போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாரு. இவன் சிரிக்கலாம் பயங்கரமா. எங்கேயாவது பிடித்துக் கொண்ட மானை விடுவித்தால் மீண்டு வருமா? என்ன போய் சொல்றீங்களா? நான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த அரபி விடன் சிரிக்கிறான். மீன் குளத்துல பிடித்த மீன் குஞ்சை கையில பிடிச்சுக்கிட்டு மீண்டும் அந்த குளத்துல விட்டோம்னா கைக்கு மாட்டுமா? குளத்தை கத்த மாட்டாரு, பறந்துருது. அந்த மாதிரி எந்த உலகத்திலேயாவது மானை பிடித்து வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பட்ட அந்த மானை ரிட்டர்ன் விட்டோம்னா திரும்பி வருமா? நியாயமா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாரு, நீ விடு, பிள்ளைய நான் இருக்கேன். ஒருவேளை அந்த மான் திரும்பி வரவில்லை என்றால் ஒரு மானுக்கு பதிலாக 2 மான்களை தருகின்றேன். நானு ஒரு மானுக்கு பதிலாக 2 மான்களை தருகின்றேன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாரு. இவனுக்கு ஒரு ஆசை, என்ன அது ஒரு மான் தான் நம்ம கேட்டோம், 2 மான் கிடைக்குது, எப்படியா ஒண்ணு. அவர் மேல ஒரு நம்பிக்கை, 2 மான் கிடைக்குது இல்ல அப்படின்னு அவுத்துறோம் போ அப்படின்னு சொல்றான். இந்த மான் அவுத்துட்ட உடனே நபிகள் நாயகத்தை வாங்கி வச்சுட்டு அந்த மான் ஓடுது. நேரா தன்னுடைய குட்டி ஆண்மன்ட்ட ஓடுது. அந்த குடம் ஆண்மனை பார்த்து கொஞ்சுது, குட்டி மானுக்கு பால் கொடுக்குது, எல்லாம் பண்ணிட்டு நான் திரும்ப அங்க போறேன்னு சொன்ன உடனே அந்த மான் கூட்ட விட மாட்டேங்குது. இப்ப என்ன நினைச்சிருக்க நீங்க? திரும்பி வந்த யாராவது திரும்ப போய் நாங்க தற்கொலை விட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா? நீ போறீங்க, நீ போன திரும்பி வருவியா? இறந்து போயிடுவீங்க அப்படின்னு அந்த மான் சொல்லுது. அதுக்கு இந்த பெண்மான் சொல்லுது, இல்ல இல்ல, நீ சொல்ற வாசமான பேச்சுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு நம்ம பேருந்து புல் மேஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு புலியோ நரியோ நம்ம கழிச்சுச்சுன்னா நாம இறந்து போவோம் இல்லையா? உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எனக்காக ஒரு மனிதர் பிணையாக நின்று கொண்டிருக்கிறார். நான் அவரை அந்த சொல்லை காப்பாற்றப்பட வேண்டும், அந்த சொல்லை நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். சொல்லிட்டு அந்த பெண்மான் மீண்டும் தான் மீன்படுத்துகிற அந்த மாட்டு அந்த அரபி வழிகிட்ட வருது. கூடவே அந்த குட்டிமான் வருது. இந்த பெண்மான் சொல்றது குட்டிமான் கிட்ட, நீ வராத, நான் சாக போறேன், நீயே சாகர அப்படின்னு. இப்ப இந்த குட்டிமான் சொல்லுது, அம்மா அதே மாதிரி நாளை புல் மேயும் பொழுது உன்னை கழிக்கக்கூடிய அந்த புலியானது நரியானது என்னையும் விட்டுருவா என்ன, நானும் உனக்கு கூட வரேன் அப்படின்னு சொல்லுது. 2 மான் அரபி வீரன் நோக்கி வருது. அரபி வீரன் பார்க்கலாம், பார்த்த உடனே அசந்துட்டான். உலகத்திலே எங்கேயுமே நடக்காதது. மீண்டு சென்ற ஒரு மானானது தன் உயிரையும் துச்சமாக மதித்து மீண்டும் வருகிறது என்ற ஒரு மானுக்கு 2 மான்கள் வருகிறது என்றால் இவன் காலில் விழுந்துட்டான். போய் அரபி வீரன் வந்து நபிகள் காலில் விழுந்தான். என்ன ஒரு அதிசயம், உயிரை துச்சமாக மதித்து வருகின்றது அப்படின்னு. என்னையும் உங்களிடம் ஒருவராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த வீரன். சொல்றான், அவரையும் சேர்த்துக் கொள்கிறார் நபிகள் நாயகம். இந்த கதை என்ன சொல்றோம் அப்படின்னா, அன்பு என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, பாசம் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல,
அது இயற்கையான விலங்குகளுக்கும் உண்டு என்பதை நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல மதத்தை தாண்டி சாதி சமயங்களை கடந்து வாழ்கின்ற மனிதன் இந்த உலகத்துல புரிந்தனாவான். அப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த அழகான நல்ல ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்து ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற நூலை வெளியீடு செய்ய போகின்ற அற்புதமான நிகழ்வினை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்வுக்கு எண்ணெய் வைத்து தலைமையை தாங்க வைத்த இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பு அடைய வேண்டும் என்ற சீர்வரையை வேண்டிக் கொண்டு விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்கின்ற நூலை வெளியீடு செய்பவராக மதிப்புமிகு திரு ஏ. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஓய்வு பெற்ற அவரை ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு உரையாடும்படி அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய ஆன்மீகத்தில் திருக்குறள் என்ற விஷயத்தை பற்றி பேசுவதில் நான் திருக்குறள் என்றாலே உலகமாக ஒரு காவியம், அந்த காவியத்துக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்வார்கள். அதில் முதல் குறளே அகர முதலே எடுத்துள்ளலாம் ஆதி பகவான் ஒற்றே உலகு என்று சொல்லும் போதே அதில் தன்னுடைய தாய் தந்தையரா பகவானை பற்றி பேசுகிறாரா என்ற ஆராய்ச்சிகள் பல வருடங்களாக நடந்து வருகிறது. அப்படி நடந்து வந்து முடிவிலே ஆதியும் பகவானும் தாய் தந்தையர்கள் அவர்கள் தான் கடவுள், ஒன்னேகளும் ஒருவனே தேவன் என்ற நமது கோட்பாட்டு படி பார்த்தாலும் அந்த கோட்பாட்டில் தெய்வத்திற்கு இணையான நமது தாய் தந்தையரை அவர் குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடவில்லை. குமரி மாவட்டத்தில் பிறந்த வள்ளுவர் பிற்காலத்தில் பலவித சர்ச்சைகளுக்கிடையே பலவித ஆராய்ச்சிகளின்படி அவர் எங்கு பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார் என்பதெல்லாம் முடிவுறாத ஒரு கதையாகவே இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர் இயற்றிய 1330 பாடல்களும் இன்றும் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நூலாகவே வருகிறது. எத்தனையோ பேர் அதற்கு உரை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு உரையிலும் அவர் உண்மைகளை சொல்லும் போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நபரை சார்ந்ததோ அல்லது பல பேரை சார்ந்ததோ இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான ஒரு பொதுமுறையாக இருப்பதில் அந்த திருக்குறளுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தமிழ் புலவர் ஒருவர் நாராய் செங்கால் நாராய் பரம்படுத்துணையின் கிளந்து குழந்தை பவளக்கு உருவாய் செங்கால் நாராய் என்று ஒரு பாடல் உண்டு. பனங்கிழங்கினுடைய அதை நம்ம பிரிச்சோம்னா ரெண்டு வாயும் நடுவில் ஒரு குருத்தும் இருக்கும். அந்த குருத்து நாக்கு மாறி அதனுடைய ஓமானங்களை அவர் எவ்வளவு அழகாக கண்டுபிடிக்கிறார் என்றால், அவருடைய வறுமை நிமித்தம் அவர் பரிசு பெற சென்ற இடத்தில் நிலா வெளிச்சத்தில் ஒரு சத்திரத்தில் படுத்துக்கொண்டு வடதிசை இதிலிருந்து தென் திசை குமரியாக செல்லும் நாரையை பார்த்து சொல்கிறார். இந்த நாரையே என்னுடைய மனைவி புருஷன் பரிசுகள் வாங்கி வருவான், அதற்காக நான் இங்கே குளிரிலே கையது கொண்டு மெய்யது குத்தி காலது கொண்டு மெழுது தெளிவி நான் படுத்து கொண்டிருக்கிறேன் என்ற செய்தியை சொல் அப்படின்னு அந்த நாரைக்கு தூது விடுகிறார். அதே மாதிரி நமது வள்ளுவர் ஒவ்வொரு பாடலும் 2 வரி, இது 14 வரிகளில் இந்த பாடல், இந்த 2 வரிகளில் அவர் குறளை மிகவும் அழகாக சொல்லுகிறார். அது மாதிரி குறளுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த குறளை மையமாக வைத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நமது ஆன்மீக சொற்பொழிவில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் ஆன்மீக பார்வையில் திருக்குறளே ஒரு முழுமையான ஆன்மீக புத்தகம் தான். மனுஷனுக்கு வாழறதுக்கு
வாழ்வாதாரம் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து வகுக்கப்பட்டதான் திருக்குறளே. அது எந்த மதத்துக்கும் சொந்தமானதில்லை, எந்த இனத்தவருக்கும் சொந்தமானதில்லை. ஏன் அப்படின்னா உலகத்துல இருக்க எந்த மனிதனும் அந்த புத்தகத்தை படிச்சா அது அவனுக்கும் பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்தும். அவன் தனி மனித ஒழுக்கத்துக்கும் அதை பயன்படுத்தணும், கூட்டா மனித இனம் வாழ்வதற்கும் அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஆன்மீக புத்தகங்கள் அனைத்தும் நமக்கு வந்து சொல்ற ஒரு முக்கியமான தகவல், மனுஷன் ஒழுங்கு நிலையில வாழறதுக்கும் கூட்டமா அவன் மற்ற இனத்தோடு, அதாவது மிருகங்கள் கூட அவன் வந்து மனித நேயத்தோட வாழணும் அப்படின்னா அதெல்லாம் சொல்றதுதான் ஆன்மீக புத்தகம். அப்படி ஒரு பார்வையில தான் திருக்குறளும் இருக்கு. இன்னைக்கு திருக்குறள் வந்து எத்தனை பேருக்கு முழுசா தெரியும் தெரியல. 80கள்ல 70கள்ல அதுக்கப்புறம் 90கள்ல கூட புத்தகங்கள்ல திருக்குறள் கொடுக்கப்பட்டது வந்து ஒரு 4 அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதுல 40 திருக்குறள் நம்ம படிச்சிருப்போம். எல்லாமே தேர்வுக்கு தான். இப்ப இருக்கிற மாணவர் கிட்ட போய் நம்ம திருக்குறளை பத்தி கேட்டோம்னா என்னடா தெரியும் கேட்டா எனக்கு 2 மார்க்குக்கு அதை எழுத தெரியும் தான் சொல்லுவான். அப்படிப்பட்ட திருக்குறள் வந்து அது மாறி போயிடுச்சு. ஆனா இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்களாக அது மாற்றப்படும் போது அது இன்னுமே மாறாம புதுச்சியாவே இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக பார்வை, ஆன்மீகமே வந்து நிறைய பசங்களுக்கு தெரியல இந்த காலத்துல. ஆனா அது இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வடிவமைக்கப்படும் போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆசிரமம் அமைச்சிருக்கிற திருநெல்வேலியில ஒரு சிறப்பான நதி இருக்கு, தாமிரபரணி நதி. அந்த நதியை பத்தி தான் இன்னைக்கு சிறப்பா சொல்லலாம் அப்படின்றீங்க. அந்த நதிக்கு வந்து ஏன் தாமிரபரணி அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா எந்த நதியும் எந்த ஊருக்கும் பேர் வந்து சும்மா வந்திருக்காது. அப்ப தாமிரபரணி அப்படின்னா தாமிரம் அப்படின்னா சிகப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது, பரணி அப்படின்னா இலை. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து சிகப்பு நிற இலைகளை கொண்ட மரங்கள் இருந்தால் மட்டுமே அப்படி பேர் வந்துருக்கணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தாமிரம் அப்படிங்கிறது வந்து இலங்கைய வந்து தாமிரம் அப்படிங்கிற பேரு இருந்துதான். அப்ப இலங்கையில இருக்கிற அந்த பேர் எப்படி இங்க இருக்கிற தாமிரபரணிக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இத வந்து ஒரு வெள்ளக்காரர், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த ஒரு ஆர் கால்வெல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துல தான் இதை பத்தி குறிப்பிடுறாரு. அந்த புத்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இலங்கையுடைய பேர் தாமிரன் அப்படின்னா இது வந்து அலெக்சாண்டருடைய கிரேக்க புத்தகத்திலையும் சரி, அசோகருடைய கல்வெட்டிலையும் சரி, இலங்கைய வந்து தாமிரன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்களாம். அப்ப இங்கத்துக்கு அங்கத்துக்கு என்ன அப்படி ஒற்றுமையா இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுக்கும் இலங்கையும் லெபோடியா கண்டத்தால ஒன்றிணைக்கப்பட்டு இருந்தது. நாளடைவுல தான் அது வந்து பிரிஞ்சிருச்சு. அப்போ ஒன்றிணைக்கப்பட்ட அந்த காலத்துல தாமிர அப்படிங்கிற பேர் வந்து இதோட ஒன்றி போய் தாமிரபரணி அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி தாமிரபரணின்னு பேர் மாற்றப்பட்ட அந்த புனித நதி வந்து 4,20,000 ஆண்டுகள் பழமையானதாம். எப்படி கங்கை, யமுனை, காவிரி அப்படிங்கிற புண்ணிய நதிகள் எவ்வளவு பழமையானதோ அப்பேற்பட்ட புண்ணிய நதி தான் தாமிரபரணிமா. அப்ப 4 லட்சம் பழமையான அந்த புண்ணிய நதி இன்னும் 4 லட்சம் கூட வாழும், அது வற்றாத ஜீவ நதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பேற்பட்ட அந்த ஜீவ நதி அங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பெரிய சிறப்பு. அதை வந்து எல்லாரும் நூறுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தாமிரபரணி ஆகிய நீர் வந்து ரொம்ப ருசிக்கும், அதுல சாப்பிட்ட சாப்பாடுலாம் நல்லா ருசிக்கும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட புண்ணிய நதி வந்து அனுஜோடி ஆசிரமம் வந்து அங்க அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட ஆசிரமத்தின் சார்பாக இங்க எல்லாருக்கும் ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆன்மீகத்துல திருக்குறளையே ஒரு புதிய பார்வையில கொடுத்திருக்காங்க. இந்த பார்வையில அடுத்த தலைமுறைக்கு நாம வந்து ஒரு நல்ல வழியை கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்க எல்லாருக்கும் நன்றி. நம்மளோட வாழ்க்கை பாடங்களும் நம்ம யாருமே சொல்லி தரது இல்லை. நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா எல்லாம் வந்து ராமாயணம் மகாபாரதம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பாவோட ஒரு கனெக்ஷன்ல இருந்தோம். அப்ப வந்து என்னன்னா அந்த ராம அவதாரம், இப்ப வந்து இவங்க சொன்ன அந்த டாபிக்ல இறைவன் மனிதனாக வர வேண்டும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இடத்துல எனக்கு தோணுது என்ன அப்படின்னா,
கடவுள் பெருமாள் வந்து இவங்க சொல்றாங்களே லகரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாராயணர் மனிதனா அவதாரம் எடுத்தார். ஏன் மனுஷனா வந்தாருன்னா, நீ இதெல்லாம் கஷ்டப்படுவ, உனக்கு வாழ்க்கைன்னா கஷ்டம் வரும். 14 வருஷம் நான் காட்டுக்கு போனேன். எங்க தாத்தா சொல்லுவாரு, ராமர் கஷ்டப்படலையா, அதனாலதான் நீ கஷ்டப்பட்ட அப்படின்னு ஒரு உதாரணம் நமக்கு தெரியணும். வாழ்க்கைனா என்ன, மனைவி பிரிஞ்சா நம்மளோட மனசுக்கு என்ன வழி வரும், குழந்தைங்களை பிரிஞ்சா நம்ம மனசுக்கு என்ன வழி வரும், குழந்தைங்க இல்லைன்னா நம்ம எப்படி வாழணும், நம்ம மனைவி திடீர்னு பூமிக்குள்ள போயிட்டா அப்ப மனைவி இல்லாம நான் வாழ்ந்தாகணும், ஆனாலும் நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சாகணும். இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலா அந்த திருநெல்வேலியில நான் பாளையங்கோட்டை காலேஜில் தான் படிச்சேன். ரொம்ப சந்தோஷப்படுறது. திருநெல்வேலி மண் வந்து உண்மையாவே அது ஒரு புண்ணியம் வந்து அவங்க சொன்ன மாதிரி தாமிரபரணி யாரும் ஒரு புண்ணிய நதி தான். அதுல அமைஞ்சிருக்க ஆசிரமத்துக்கு போக எனக்கு வாய்ப்பு அமைஞ்சது. ஆனால் போக முடியல. கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் போவேன். எல்லாரும் வந்து இந்த இறை தத்துவத்தை உணர்ந்து இறைவன் மனிதனாக வந்து குருவாக வந்தது எல்லாமே நமக்கு இறையை உணர்த்துவதற்காக தான் அப்படின்னு உணர்ந்து நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு வேண்டிட்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடையேறேன். ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குரல் ஓசை என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. இப்பொழுது அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நாம் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போட்டி அவர்களை கௌரவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாய நமக. இந்த புத்தகமானது உலகம் முழுவதும் இலவசமாக கொண்டு செல்லப்படுகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டின் கீழ் இந்த இறை தர்மத்தை கொண்டு செல்லும் இந்த ஆன்மீக பயணத்தில் நாங்களும் ஒரு சிறு துரும்பாக இருக்கிறோம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த புத்தக வெளியீட்டு விழாவினை சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் பகவான் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீ ஹரி கிருஷ்ணாவின் அருள் அவர்கள் மேலும் அவர்கள் குடும்பத்தார் மேலும் இருக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மனுஜோதி ஆசிரமத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீல ஹரி கிருஷ்ணாய நமக.